தற்போது கிடைத்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2020 சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் பெனிக்ஸை விசாரணைக்கு அழைத்துச் சென்று காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்தனர். வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 பேரை சிபிஐ கைது செய்திருந்தது. வழக்கில் ஜாமீன் கோரி காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணை முடியும் நிலையில் இருப்பதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மனுதாரர் தானே சாட்சிகளை குறுக்க விசாரணை செய்து வருவதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சிபிஐ வாதத்தை தொடர்ந்து ஸ்ரீதரின் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் மணிகண்டன். வணக்கம் சிந்துஜா. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான தந்தை ஜெயராஜ், மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி சாத்தான்குளம் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அப்போது காவல்துறையினர் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 பேரை சிபிஐ கைது செய்து மதுரை சிறையில் அடைத்தனர். 5 வருடங்களாக நடைபெற்று வரும் இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் உள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வடமலை மனுதாரர் ஜாமீன் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது என குறிப்பிட்டார். மனுதாரர் தரப்பில் சாட்சியங்களை கலைக்க மாட்டேன், அதற்கு வாய்ப்பும் இல்லை, வழக்கு தொடர்பாக விவரத்தை சேகரிக்க 3 மாதங்கள் ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. சிபிஐ தரப்பில் வழக்கு விசாரணை முடியும் நிலையில் உள்ளது. மனுதாரர் தானே சாட்சியங்களை குறுக்கு விசாரணை செய்து வருகிறார். ஆகவே மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் தந்தை மகன் ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகியோரது 5ஆம் ஆண்டு நினைவு நாள் நேற்று சாத்தான்குளத்தில் அனுசரிக்கப்பட்ட நிலையில இன்று இந்த வழக்கு விசாரணையை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது பேசும் பொருளாக மட்டுமின்றி பரபரப்பான சூழ்நிலையை பார்க்கப்படுகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.